கடந்த நாட்கள்ல பெரிய அளவா நாங்க அவதிப்பட்ட விஷயம் இந்த பாஸ்போர்ட் எடுக்கிற நடைமுறை. இந்த பிப்ரவரி மாதம் வரைக்கும் இந்த பாஸ்போர்ட் எடுக்கிறதுல பெரிய ஒரு அக்கப்போர் இருந்தது. பெரிய ஒரு என்ன சொல்றது? மக்கள் பெரிய அளவா பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனா கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து பிப்ரவரி 18ஆம் தேதியில இருந்து 24 மணி நேர சேவை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாஸ்போர்ட் வரிசை குறைஞ்சது. இந்த 24 மணி நேர பாஸ்போர்ட் வழங்குற சேவை இந்த மே 30ஆம் தேதியோட முடிவடையுது. இந்த 30ஆம் தேதியோட இந்த பாஸ்போர்ட் 24 மணி நேரத்தால இனி வழங்கப்படாது. ஆனாலும் நீங்க பாஸ்போர்ட்ட ஒரு நாள் சேவையில பெற்றுக்கொள்ளலாம். அப்படி பெற்றுக்கொள்றதா இருந்தா பத்திரமுள்ள அலுவலகத்துல காலை 7 மணியில இருந்து பகல் 2 மணி வரைக்கும் விண்ணப்பங்கள் அங்க ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த விண்ணப்பங்கள் 2 மணி வரைக்கும் தான் கொடுக்கலாம். அதுக்கு பிறகு நீங்க பாஸ்போர்ட்ட அதே நாள்ல எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த வசதி. வழமையா கடந்த காலங்கள்ல இருந்ததுதான். முன்பதிவு செய்தவங்க கூட இந்த நேரங்கள்ல பாஸ்போர்ட்கள பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் பத்திரமுள்ள அலுவலகத்துல மட்டும்தான் இந்த விண்ணப்பங்கள் கொடுக்கலாமான்னு பார்த்தா இல்ல. பிராந்திய அலுவலகங்கள் நாட்டில இருக்கிற அத்தனை பாஸ்போர்ட் பிராந்திய அலுவலகங்களும் காலை 7 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரைக்கும் ஒரு நாள் சேவைக்கான விண்ணப்பத்தை விண்ணப்பிச்சுட்டு நீங்க அன்றைய நாள்லயும் பாஸ்போர்ட் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பாஸ்போர்ட் அலுவலக தொடர்பாக அல்லது பாஸ்போர்ட் தொடர்பாக தேடுறவங்களுக்கு அல்லது பாஸ்போர்ட் எடுக்க இருக்கவங்களுக்கான ஒரு செய்தியா இருக்கு. அவங்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு அனுப்பி விடுங்க.